செய்கிறார். அதனால அருமையான தேவ பிள்ளையே, நீ நினைக்காத எனக்கு யாரு நியாயம் செய்ய போறா, எனக்கு யாரு நியாயம் செய்ய போகிறா, யாருமே எனக்கு இல்லையே சொல்லி நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ வந்து அனாதை, யாருமே கிடையாது உனக்கு. எல்லாருமே இருந்தா எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அனாதைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. நான் போன் பண்ணா எட்ட தூரத்துல தான் இருக்கிறாங்க, ட்ரெயின் ஏறி வர தூரத்துல தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட நான் திக்கற்றவனா இருக்கிறபடினாலே என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் நியாயம் செய்ய போகிறேன். அல்லேலூயா. எனக்கு நியாயம் செய்கிறதற்கு என் ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீத புத்தகத்துல வாசிக்கும் பொழுது 10வது சங்கீதத்துல 14வது சங்கீதத்துல வசனத்தை வாசிச்சா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதியாகம புத்தகத்துல வாசிக்கும் பொழுது book of Genesis chapter 21 21வது அதிகாரத்திலே 14 17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவன் புறப்பட்டு போய் பெயர்சேபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல என்ன அப்படி சொன்னா, ஆபிரகாம் ஆகாரை தனித்தரிச்சு விட்டுட்டான். அவ்வளவுதான். நீ போயிருமா, நீ ஒத்து வர மாட்ட, நீ போயிரு. ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆகார் குழந்தையோடு வனாந்தரத்திலே நடந்து போகிற ஒரு சூழ்நிலை. எனக்கு எத்தனையோ பேரு எல்லாரும் இருந்தும் கைவிடப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில நீ தனித்து நடந்து போகிற நாட்கள் எத்தனையோ இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருக்கிறாங்க தான். ஆனா இன்னைக்கு உனக்கு என்ன கிடையாதுன்னு சொன்னா, அவங்க எல்லாம் உனக்கு உறுதியானவர்கள் அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ ரொம்ப மனம் போல நம்பின, நீ மனம் போல நேசிச்ச, இல்ல நம்ம கடைசி வரைக்கும் இவங்க கூட தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? எனக்காவது உன்னை கலத்தி விடணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு கலத்தி விட்டுட்டாங்க. இன்னைக்கு உனக்கு யாருமே கிடையாது. உன் வாழ்க்கை பாதையில நீ மாத்திரம் தனியா நடந்து போய்கிட்டு இருக்கிற. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ திக்கற்றவன் தான், நீ திக்கற்றவள் தான். யாருமே கிடையாது தான் உனக்கு. நீ வனாந்திரத்திலே நடந்து போகும் பொழுது, நீ தனிமையிலே நடந்து போகும் பொழுது, அந்த வனாந்திரத்திலே பார்க்க யாருமே கிடையாது. ஆனா கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. யாராவது காட்டுல யாராவது இருப்பாங்களா உதவி செய்ய? ஒரு வனாந்திரமான இடத்துல, காஞ்சிமான இடத்துல யாரும் இருப்பாங்களா? யாருமே கிடையாது. ஆனா அந்த வனாந்திரத்திலையும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னவா? தேவன் என்ன செஞ்சாரா? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாத. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் அருமையான தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாத. உன் மீட்பர் யார் தெரியுமா? நீ திக்கற்றவனு தெரியும். உன்னை காப்பாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எப்படியாவது நீ செத்து போயிருக்கன்னு சொல்லி விட்டுற ஆளு கிடையாது. ஐயோ பிள்ளை சாகிறதை இவளால சகிக்க முடியல, என் ஆண்டவருக்கு அதை விட சகிக்க முடியல. ஐயோ என் பிள்ளைகள் மரித்து போவார்களே, இல்ல விட்டுற மாட்டேன்னு சொல்லி அந்த வனாந்தரத்திலே காப்பாற்றினவர். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளையே, இங்க எத்தனை பேர் எந்த சூழ்நிலையில அமர்ந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. உங்க வீடுகளுக்கு வரும்போது ஏதோ ஒரு சில காரியத்தை என்கிட்ட சொல்லிருப்பீங்க. சொல்ல முடியாத எத்தனையோ இருதயத்துக்குள்ள இருக்குது. எல்லாம் மறைஞ்சு இருக்குது, எல்லாம் புதைஞ்சு இருக்குது. என்னைக்கு வெளியே வரும் தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா? நீ வனாந்தரத்துல தான் நடந்து வர்ற. எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்கடா, எல்லாரும் உன்னை மறந்துட்டாங்கடா. நீ நினைச்ச ஐயோ என்னால சகிக்க முடியாது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு நினைச்ச. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை உயிரோடு கூட எழுப்புவதற்கு, உன்னை மரணத்துல கொண்டு போய் விடுகிற தேவன் அல்ல, உன்னுடைய ஜீவியத்திலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை நான் வேகமா சொல்றேன். இரண்டாவது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் மீட்பராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், ஏசாயா புத்தகத்துல 41வது அதிகாரத்துல 14
Isaiah chapter 41 verse 14. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 41வது அதிகாரத்திலே 14வது வசனம். யாக்கோபே என் இச்சையே, இஸ்ரவேலின் திருக்கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு உதவி என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய மீட்பர் உரைக்கிறார். ஹalleluya, praise the Lord. அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னவா? இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹalleluya. என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்னுடைய மீட்பர் அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாத, உனக்கு நான் துணை நிற்கிறேன். ஹalleluya. சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவர். என்ன செத்து போயிட்டா யாரா கூட இருக்க முடியுமா? நிறைய பேர் வீட்டுல என்ன செய்து சாமின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? பெரிய போட்டோ இருக்குது. ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய வீடுகளுக்கு போயிருக்கிறேன். அங்க ஃபர்ஸ்ட் அந்த படத்தை பார்த்தா அந்த ரூம் முழுசுமே படமா தான் இருக்கும். ஏன்னா அந்த சாமி, இந்த சாமி, இந்த சாமி, இந்த சாமி, எல்லா சாமியும் அந்த வீட்டுல இருக்கும். ஆனா ஒண்ணு கூட உயிரோடு இல்ல. எல்லாத்துக்கும் ப்ரே போட்டு எல்லாத்துக்கும் மாலை போட்டு வச்சிருப்பாங்க. செத்தவங்களுக்கு தான் மாலை வச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் பக்கத்துல என்ன இருக்கும்? ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்கும். ஹalleluya. செத்தவங்களை நீங்க கல்லறையில போய் பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க? பூ போட்டு கடைசி என்ன வச்சிருவாங்க? ஒரு ஊதுபத்தி வச்சிருவாங்க. அப்ப அவங்க செத்தவங்களை என்ன செய்யணும்? அப்ப நம்ம ஆண்டவர் யாரு? உயிரோடு இருக்கிறவர். யாராவது இயேசுநாதர் படத்தை வச்சு பூ போட்டனா, தயவு செய்து சகோதர சகோதரியே, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருமா, சாவடிச்சிடாத நீ. ஹalleluya. என்ன நிறைய பேர் வீட்டுல என்ன செய்யுதுன்னா அப்படிதான் இருக்கு. நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல கூட என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு இருதய ஆண்டவர் படம் இருந்துச்சு. என்ன அவர் ஆட்டெல்லாம் வெளியில தெரியும். அப்புறம் ஒரு நாள் ஆச்சு, அருமையான சகோதரர் எடுத்தாரு, வீசாரு, பொடிய போட்டார். அண்ணனை தான் சொல்றேன். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, அவர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறவர். அவருக்கு மரணம் இல்லை. ஹalleluya. praise the Lord. அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, எனக்கு துணை நிற்கிறவர். ஹalleluya. எனக்கு துணை நிற்கிறவர். உயிரோடு எழுந்தவர் யாரு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்க. அவர் எனக்கு என்ன செய்வாரா? எனக்கு கூடவே இருப்பாரு. ஹalleluya. praise the Lord. ஒருவேளை எங்க அப்பா செத்து போயிருக்கலாம், எங்க அம்மா செத்து போயிருக்கலாம், என் கணவன் மரித்து போயிருக்கலாம், கைவிட்டு இருக்கலாம். எல்லாரும் இந்த உலகத்துல ஒரு நாள் கடந்துதான் போகணும். எத்தனை பேர் போனாலும் சரி, என் மீட்பர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. என்னை நடத்துவதற்கு அவர் ஒருவர் இருக்கிறார். அதனால தாராளமா நான் நடப்பேன். ஹalleluya. praise the Lord. வேகமா நான் சொல்றேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகம புத்தகத்துல வாசிக்கும் பொழுது 14வது அதிகாரம் 14 19 பாருங்க. 11வது வசனம். Second Chronicles. சத்தமா வாசிக்குமா? ஆசா தன் தேவனாகிய